ஒரு கட்சியினுடைய தலைவியாகவும் தமிழக முதல்வராகவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா எந்த அளவுக்கு ஆளுமையோடு இருந்தார் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆளுமையும் எச்சரிக்கை உணர்வும் தமிழக முதல்வராக இருந்தபோது மட்டும் அவர்கிட்ட இல்லை. அவர் நடிகையாக இருந்தபோதே அப்படிப்பட்ட குணம் கொண்டவராகத்தான் அவர் இருந்தார். ஜெயலலிதா நடிகையாக இருந்தபோது பல பத்திரிகையாளர் இருந்தாங்க. சில பேர் இதில் பத்திரிகைகள் பணியாற்றுபவர்கள், சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸாக, அதாவது வெளியிலேருந்து பத்திரிகைகளுக்கு செய்திகள் எழுதி கொடுப்பவர்களாக இருப்பார். இவங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பல பேர் நடிகைகளை போய் பார்க்க மாட்டாங்க, நடிகர்களையும் பார்க்க மாட்டாங்க. வீட்டில் இருந்தே அவங்கள பற்றி செய்திகளை எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதிரான செய்தி ஏதாவது வந்தால் தான் அந்த நிருபரை கூப்பிட்டு ஏங்க இப்படிலாம் தப்பு தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ், அதாவது இந்த நடிகர் ரொம்ப இரக்கம் கொண்டவர், பல பேருக்கு உதவி பண்ணுவார், அந்த நடிகர் இருக்கார், அவர் யாருக்கு கஷ்டம்னாலும் தாங்கிக்கவே மாட்டார், இப்படிலாம் எழுதினா யார் அந்த நிருபரை கூப்பிட்டு சண்டை போட போகிறாங்க. அதனால் ஒரு நிருபர் என்ன பண்ணார்னா, ஜெயலலிதா எப்போதுமே செவ்வாய்க்கிழமைகளில் மதிய உணவு சாப்பிட மாட்டார், முருகனுக்கு தீவிரமாக அவர் விரதம் இருப்பவர் அப்படின்னு எழுதிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விரதம் இருக்கிறது நல்ல விஷயம் தானே, அதனால் ஜெயலலிதா இது கோச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. இந்த செய்தி வெளிவந்த 2 நாளில் அந்த நிருபரை ஒரு ஸ்டூடியோவில் சந்தித்தார் ஜெயலலிதா. கொஞ்சம் வாங்க என்று பக்கத்தில் கூப்பிட்டார். நீங்கள் பாட்டுக்கு நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பேன்னு எழுதிட்டீங்க, ஏதாவது ஒரு வெளிப்புற படப்பிடிப்பில் நான் செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்போ நான் அங்கே உட்காந்து சாப்பிட்டேன்னா சுற்றி இருக்கிற மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? பத்திரிகையில் விரதம்னு சொல்லிட்டு எப்படி சாப்பிடு பிறந்தம்மா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால் என்னை பற்றி எந்த செய்தி எதாக இருந்தாலும் தயவு செய்து என்னை கேட்டுக்கிட்டு எழுதுங்க என்று அந்த நிருபரிடம் சொன்னார் ஜெயலலிதா. அப்படி ஒரு ரியாக்ஷனை ஜெயலலிதாவிடம் இருந்து அந்த நிருபர் எதிர்பார்க்காதனால அவர் மிரண்டு போய்விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நடிகையாக இருந்தபோதே எச்சரிக்கை உணர்வு உள்ளவராகவும் தன்னுடைய இமேஜ் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நினைப்புள்ளவராகவும் இருந்தவர் தான் ஜெயலலிதா. இன்றைக்கு தமிழ் சினிமாவின் மீது மிகுந்த ஆர்வமுள்ள பல இளைஞர்களுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவருடைய பெயர் சக்கரபாணி என்ற அளவிலே அவரை தெரியுமே தவிர அவர் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க நடிகர் அப்படின்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தன்னுடைய திறமையை பல திரைப்படங்களிலே நிரூபித்த ஒரு மாபெரும் கலைஞர் தான் எம்ஜி சக்கரபாணி. எம்ஜிஆர் முதலாக அறிமுகமான திரைப்படம்னா அது எல்லிசா டங்கனுடைய இயக்கத்திலே உருவான சதிலீலாவை திரைப்படம். அந்த படத்திலேயே எம்ஜிஆருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணிக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்று தான் நினைத்தார் எல்லிசா டங்கன். ஆனால் அந்த படத்தில் சரியான வாய்ப்பு அமையலை. அதனால் எம்ஜி சக்கரபாணியை அவரால் பயன்படுத்தி கொள்ள முடியல. ஆனாலும் எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆராக இருவர் மீதும் மாறாத அன்பு கொண்டவராக இருந்தவர் தான் எல்லிசா டங்கன். அந்த அன்பின் காரணமாக தான் அடுத்து இயக்கிய இரு சகோதரர்கள் என்ற படத்திலே எம்ஜி சக்கரபாணியை அறிமுகப்படுத்தினார் எல்லிசா டங்கன். தமிழ் சினிமா உலகை பல ஆண்டுகளும் தமிழ்நாட்டை 11 ஆண்டுகளும் ஆண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சகோதரரான எம்ஜி சக்கரபாணி ஆகிய இருவரையும் இந்த சினிமா உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை எல்லிசா டங்கனையே சாரும். தன்சிகா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து நடித்த முதல் திரைப்படம் கபாலி திரைப்படம். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது ரஜினிகாந்தை பார்ப்பதற்கு ஆவலாக காத்து கொண்டிருந்தார் தன்சிகா. படப்பிடிப்பு தளத்துக்கு ரஜினிகாந்த் வந்தவுடனே அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்த எல்லோரும் ரஜினிகாந்துடைய வரவிற்காக எழுந்து நின்றார்கள். எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே வந்தார் ரஜினி. தன்சிகா பக்கத்தில் வந்தோடனே உங்களை சந்தித்தில் ரொம்ப மகிழ்ச்சி, நான் உங்களை சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை என்று தன்சிகா ரஜினிகாந்திடம் சொன்னபோது, உங்களை நான் முன்னாடியே பார்த்துருக்கேனே ஒரு மேடையில் என்றாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அன்றைய சந்திப்புக்கு பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு விழா மேடையிலே தன்சிகாவை சந்தித்திருக்கிறார் ரஜினிகாந்த். அதை பற்றி தான் தன்சிகா கிட்ட அப்போ அவர் குறிப்பிட்டார். அந்த விழாவுக்கு பின்னாலே எத்தனை ஆயிரம் பேரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்தித்திருப்பார். அப்படி இருந்தும் என்னை அவர் நினைவிலே வைத்து கொண்டிருந்து எனக்கு பெருமகிழ்ச்சி தந்தது. அதே வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அரிய சம்பவத்தை நான் மறந்து விட்டதை நினைத்து மிகப்பெரிய அளவிலே சங்கடமும் பட்டேன் என்று ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் தன்சிகா. நடிகர் நம்ம சிவாகணேசனை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவர் ஒரு சீரியஸான நடிகர் மாதிரியே தான் தெரியும். ஆனால் அவருக்குள்ளே எந்த அளவு நகைச்சுவை உணர்வு இருக்குது, எந்த அளவு கிண்டல் பண்ணக்கூடியவர் அப்படின்றது அவரோடு நெருங்கி பழையவர்களுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஸ்டண்ட் இயக்குனரான பெப்சி விஜயன் ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு படத்துடைய படப்பிடிப்பின் போது என்னை எத்தனை மணிக்கு இந்த படப்பிடிப்பு முடிந்து அனுப்புவேன் என்று ஸ்டண்ட் மாஸ்டர் விஜயனிடம் கேட்டிருக்கிறார் சிவாஜி. ஸ்டண்ட் காட்சியெல்லாம் படமாக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த டைரக்டரை விட அந்த ஸ்டண்ட் இயக்குனருக்கு தான் எத்தனை மணிக்கு அந்த படப்பிடிப்பு முடியும் அப்படின்றதெல்லாம் சரியாக தெரியும். நிச்சயமாக 4 மணிக்கு உங்களை அனுப்பிவிடுகிறேன் என்று சிவாயிடம் சொன்னாராம் பெப்சி விஜயன். சிவாயிட்ட 4 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன்னு பெப்சி விஜயன் சொன்னாரே தவிர சொன்ன உடனே அதை மறந்துட்டார். அதன் காரணமாக 4 மணியை தாண்டியும் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. உடனே சிவாஜி அந்த செட்டில் இருந்த எல்லாத்தையும் உங்கள் வாட்செல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாராம். இந்த எல்லா கடிகாரங்களையும் மணி 4 தாண்டிடுச்சு, உன்னுடைய கடிகாரத்தில் இன்னும் 4 தாண்டலையா,
4 மணிக்கே நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் படப்பிடிப்பை நீ பாட்டு உற்சாகமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் என்று பெப்சி விஜயனிடம் சிவாஜி கேட்டபோது தான் செய்த தவறு பெப்சி விஜயனுக்கு புரிந்ததாம். உடனடியாக அவர் சம்பந்தப்பட்ட ஒரு க்ளோஸ்அப் எடுத்து அவரை அனுப்பி வைத்தாராம் பெப்சி விஜய். தமிழ் சினிமாவின் முதல் உச்ச நட்சத்திரமான எம்.கே. தியாகராஜபாவரை அறிமுகப்படுத்திய பெருமை இயக்குனர் கே. சுப்பிரமணியத்துக்கே சொந்தமானது. அவருடைய பவளக்கொடி திரைப்படத்தில் தான் முதலாக சினிமாவில் அறிமுகமானார் எம்.கே. தியாகராஜ பாகவதர். பவளக்கொடி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மதுரை ஸ்ரீ முருகன் டாக்கீஸாருக்காக கே. சுப்பிரமணியம் இயக்கிய திரைப்படம் தான் நவீன சாரங்கதாரா என்ற திரைப்படம். அந்த படத்திலையும் பவளக்கொடி திரைப்படத்தில் ஜோடியாக நடித்த எம்.கே. தியாகராஜ பாகவதர், எஸ்.டி. சுப்புலட்சுமி இருவரும் தான் ஜோடியாக நடித்தார்கள். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கல்கத்தாவிலே நடைபெற்றது. அந்த காலத்தில் இப்போது உள்ளது மாதிரி மொபைல் வசதியெல்லாம் இல்லைன்றது மட்டும் இல்லாமல் இந்த தொலைத்தொடர்பும் அவ்வளோ எளிதிலே கிடைக்காது. அதனால் படப்பிடிப்பு நாளைக்கு தொடங்கிவிடும் அப்படின்றது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களுக்கு தந்தி மூலம் தெரிவித்து விடுவது நல்லது அப்படின்னு முடிவெடுத்த கே. சுப்பிரமணியம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனார். அஷ்யூரிங் ஷூட்டிங் பாசிட்டிவ்லி டுமாரோ என்ற வாசகங்கள் அடங்கிய அந்த தந்தி பாரத்தை அங்கே இருக்க கிளார்க்கிட்ட கொடுத்தார் கே. சுப்பிரமணியம். அந்த தந்தியை வாங்கி 2 முறை படித்த அந்த தபால் ஆஃபீஸ் குமாஸ்தா தன்னுடைய ஹெட்லாக் மாதிரி இருந்த ஒருத்தர்கிட்ட போய் ஏதோ அவருடைய காதலை சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பவும் கே. சுப்பிரமணியத்திட்ட வந்து நீங்கள் இந்த ஊர் தானே என்று கேட்டபோது இல்லை என்றார் கே. சுப்பிரமணியம். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரசீது போடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் என்று சொல்லி கே. சுப்பிரமணியத்தை உள்ள ஒரு அறையிலே உட்கார வைத்தார் அந்த கிளார்க். அடுத்து என்ன மாதிரியான விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை பற்றிலாம் உணராமல் கே. சுப்பிரமணியம் தந்தி ரசீதுக்காக காத்து கொண்டிருந்தார். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு. ஆனால் ரசீது வந்த பாடில்லை. வெளியில் டாக்ஸி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நான் சீக்கிரம் போனோம், அதனால் ரசீதை கொடுங்க என்று அந்த கிளார்க்கிட்ட கே. சுப்பிரமணியம் கேட்டபோது 4 ஆயுதம் தாங்கிய கான்ஸ்டபிள் சகிதமாக இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உள்ளே வந்தார். அந்த இன்ஸ்பெக்டரோட அந்த கான்ஸ்டபிள் கே. சுப்பிரமணியத்தை அழுத்தி பிடித்து கொள்ள அவருடைய பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சோதித்து பார்த்தார் அந்த இன்ஸ்பெக்டர். அதுக்கு பின்னால் என் கூட வாங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு என்று சொல்லி அவரை கமிஷனர் ஆஃபீஸுக்கு அழைத்து சென்றார் அவர். அந்த கமிஷனர் கே. சுப்பிரமணியத்தை ஏற இறங்க பார்த்துட்டு, இந்த தந்தி நீங்கள் கொடுத்தது தானா என்று கேட்க, ஆமாம் என்றார் கே. சுப்பிரமணியம். பார்த்தா படித்தவர் மாதிரி தெரியுறீங்க, நீங்கள் துப்பாக்கியால் சுட்டு ஒரு காயமடைந்தாலோ இல்லை செத்து போயிட்டாருனாரோ உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்று கே. சுப்பிரமணியத்தை பார்த்து கேட்டார் அந்த கமிஷனர். அப்போ தான் ஷூட்டிங் என்ற வார்த்தையை அந்த கமிஷனர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயம் கே. சுப்பிரமணியத்துக்கு புரிந்தது. அது தெரிஞ்சவுடனே அவரால் சிரிப்பை அடக்க முடியல. தான் ஒரு இயக்குனர் என்பதையும் ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்பு என்பதையும் விளக்கமாக அந்த கமிஷனருக்கு எடுத்து சொன்னார் கே. சுப்பிரமணியம். ஆனால் அந்த கமிஷனர் அவ்வளவு எளிதிலே இவரை நம்புவதாக இல்லை. ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோவில் தான் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்திருந்தார் கே. சுப்பிரமணியம். அதனால் அந்த கமிஷனர்கிட்ட நீங்களே வேணும்னாலும் ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் என்றார் அவர். அந்த கமிஷனர் ஃபோன் பண்ண போது அந்த ஈஸ்ட் இந்தியா ஸ்டுடியோனுடைய பிரதிநிதி ஷூட்டிங் என்றால் என்ன என்பதையும் படப்பிடிப்புக்கு ஷூட்டிங் என்ற ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்துவார்கள் என்பதை பற்றி அந்த கமிஷனர்கிட்ட தெளிவாக எடுத்து சொன்னதற்கு பின்னால் தான் சாரி உங்களை தப்பாக நினச்சிட்டேன் என்று சொல்லி கே. சுப்பிரமணியத்தை விடுவித்தாராம் அந்த கமிஷனர். இந்த சுவையான சம்பவத்தை மிக அழகாக ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் கே. சுப்பிரமணியம்.